ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாந்தி சண்டர் விலாக்ஸ். இது எனக்கு ட்ரையல் வீடியோ. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு ரொம்பவே புதுமையான வீடியோ. இது மாதிரி நான் செஞ்சது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்கிறேன். சரி, செஞ்சு பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காண்டி தான் இது மாதிரி நான் செய்கிறேன். அதை அப்படியே நான் வீடியோவாகவும் எடுத்துக்கிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பொதுவாகவே இட்லிக்கு அதாவது அரிசி தனியா உளுந்து தனியா ஊற வச்சு அரைக்கிறது தான் பழக்கம். ஆனா ஒரு யூடியூப் சேனல்ல நான் பார்க்கும்போது அரிசியையும் உளுந்தையும் ஒன்னாவே ஊற வச்சு ஒன்னாவே அரைச்சி அப்படியே கல்லுலயே வச்சு கரைச்சி இட்லி ஊற்றும் போது நல்லா பொசு பொசுன்னு பஞ்சு மாதிரி காமிச்சாங்க. சரி, நமக்கும் வேலை மிச்சமாச்சே, செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னுட்டு ஒரு ஆசை. அதை தான் இதுல நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது வீடியோ எண்ட்ல சொல்றேன், பாருங்க. மிஸ் பண்ணாம ஃபுல்லா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் தனித்தனியா ஊற வச்ச அரிசி உளுந்தை எடுத்து ஒன்னா மிக்ஸ் பண்ணி கிரைண்டர்ல போட்டு அரைச்சிட்டு இருக்கேன். கிரைண்டர்ல பதமா நம்ம எப்பொழுதும் எப்படி அரைப்போமோ இட்லிக்கு, நான் எப்பொழுதும் எப்படி அரைப்பேனோ அதே மாதிரி தான் இதுல நான் அரைக்கிறேன். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க. நார்மலா நான் இட்லிக்கு அரைக்கிற மாதிரி தான் கரெக்டான பதத்துல அரைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு ஈஸியாக போயிடுச்சு இல்லை, இப்படி ஒன்றாவே போட்டு தனித்தனியாக அரிசி தனியாக உளுந்து தனியாக அரைச்சி வழித்து அதை எடுக்கிறதுக்குள்ள பெரும்பாடாக இருக்கும். எனக்கு பொதுவாகவே இட்லிக்கு மாவரைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வேலையாக எனக்கு தோணும் எனக்கு. ஆனால் இட்லி இல்லாமல் செட்டே ஆகாது. இட்லி தோசை வீட்டில் இருந்தே ஆகணும். மற்றபடி நீங்கள் வேற என்ன பண்ணி வச்சாலுமே அவங்களுக்கு இட்லி தோசை அதான் பிடிக்கும், எனக்குமே அதான் பிடிக்கும். அதனால எப்பொழுதுமே இட்லி மாவு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து 2 கல்லா போட்டு அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் நிறைய போட்டிருந்தேன், 1 கிலோவுக்கு மேலே போட்டிருந்தேன். சரி, உளுந்து நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, ஒன்னா இப்போ சேர்த்துட்டோம் அப்படிங்கும் போது ஒரே கல் பத்தாது. ஸோ 2 கல்லா அரைச்சி கரெக்டான பதத்துக்கு ஒரு கல்லை வழிச்சிட்டோம் முன்னாடியே. அதுக்கப்புறம் 2வது கல் ஓடிட்டு இருக்குது, திரும்ப மிக்ஸ் பண்ணணும் இல்லையா. அதனால அரைச்ச அதே மாவை எடுத்து திரும்பவும் கிரைண்டர்ல போட்டு ஒன்னா சுத்த விடுறேன். இப்ப பாருங்க, நல்லா கலந்து வைக்கிறேன். நல்லா கலந்துட்டோம், உப்பு போட்டு நல்லா அடிச்சு. நல்லா மாவு நமக்கு வந்து வெயில் காலத்துல வந்து அந்த அளவுக்கு புளிக்காதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா கரைச்சி வச்சேன். வெயில் காலத்துல புளிக்குமோ புளிக்காத ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. நல்லா நான் கரைச்சிட்டேன். கரைச்சி நான் எடுத்துட்டேன், வழிச்சிட்டேன். இப்போ மாவு ஃபுல்லாக வழிச்சாச்சு. வழித்த பிறகு நமக்கு வீட்டுக்கு எனக்கு தேவையான அளவை நான் தனியாக ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் மாவை நல்லா வழிச்சு விட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். நம்ம மாவு அரைச்ச உடனேயே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது புளிச்சே போகாது. என்னோ தெரியல, என் வீட்டு ஃப்ரிட்ஜு வந்து சுத்தமாக புளிக்கவே புளிக்காது. லாஸ்ட்டு எண்டு கடைசி சொட்டு மாவு இருக்கிற வரைக்கும் புளிக்காது. என்னோட ஃப்ரிட்ஜு வந்து நான் காட்ரேஜ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும், அப்படியே எத்தனை நாளாக இருந்தாலும் அப்படியே இருக்கும். இப்போ மாவு அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை நைட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ மறுநாள் காலையில் நம்ம இட்லி ஊற்றி பார்க்க வேண்டியது தான். இட்லி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ட்ரையலை வந்து நான் எப்படின்னா வருஷப்பரப்பு அன்னைக்கு தான் நான் ட்ரை பண்ணினேன். தமிழ் வருஷப்பரப்பு அன்னைக்கு தான் நான் வந்து இதை சரி முதன் முறையாக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், இது நமக்கு ஈஸியான மெத்தடாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணினேன். அடுப்பை தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இட்லி ஊற்றலாம் அப்படின்னுட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மாவு வந்து நல்லா புளிச்சு நல்லா பொங்கி நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்க. ஸோ அந்த மாவை வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது பார்த்தீங்களா, நல்லா புளிச்சு இருக்குது. அதெல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ நான் வந்து தட்டில் இட்லி தட்டிலையும் ஊற்றிட்டேன். எப்பொழுதுமே துணி போட்டு ஊற்றினாதான் எங்களுக்கு பிடிக்கும்ப்பா. இந்த எண்ணெய் தடவி ஊற்றினாலாம் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அது செட்டே ஆகாது.
துணி போட்டு இட்லி ஊற்றி எடுக்கிறதா ரொம்ப விருப்பம். இப்போ அழகாக சின்ன சின்னதாக நான் இட்லி ஊற்றி அழகாக வேக வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள் இப்போ இட்லி எப்படி வந்திருக்கு அப்படின்னுட்டு. நான் குட்டி குட்டியாக ரொம்ப குட்டி குட்டியாக தான் இட்லி ஊற்றி வச்சுருந்தேன். ஊற்றும் போது மாவு என்னவோ குட்டி குட்டியாக தான் ஊற்றினேன். ஆனால் அது வந்துச்சு பாருங்க, குஷ்பு இட்லியை விட இன்னும் பெரிய இட்லியாக வந்துச்சுங்க. பார்க்கவே பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியப்பட்டு, என்னடா இவ்வளோ குட்டி குட்டியாக நம்ம ஊற்றணும், எப்படி இவ்வளோ பெருசுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு இட்லியே தோற்று போயிடுங்க, அந்த அளவுக்கு பெருசாக இருந்துச்சு இட்லி. இப்போ நான் மொத்தத்தில் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இட்லி என்னவோ பெருசாக இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த சாஃப்ட்னஸ் கிடையாதுங்க. நம்மளுக்கு எப்பொழுதுமே நம்ம எங்கள் வீட்டில் இட்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாருங்களேன், பார்க்க வேணா க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. பட் எங்கள் வீட்டு இட்லி இப்படி இருக்கவே இருக்காது. அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். நம்ம வாயில் வச்சாலே இட்லி அப்படியே பொசு 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 பொசுன்ட்டு கரையும். ஆனால் இது சூடாக வேணும்னா சாப்பிடலாம்ப்பா. ஆறி போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவங்களோட மண்டையை உடஞ்சி போயிடும். எடுத்து அடித்தா மண்டை உடஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு ஹார்டுங்க. அவ்வளோ ஒரு ஹார்டாக இருந்துச்சு. இது ஏன் இப்படி? இல்லை நமக்கு செட் ஆகலையா? இல்லை நல்லா நல்லா தானே பார்த்து பார்த்தானே நம்ம அரைச்சோம், எதனால் இப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. நல்லா ரொம்ப அப்படியே சுட சுட எடுக்கும்போது நல்லா பஞ்சு மாதிரி நல்லா உடைச்சாலும் சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் அதை தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆறி போயெல்லாம் சாப்பிடவே முடியாதுங்க, சான்ஸே இல்லை. எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட இது மாதிரி நான் இட்லியை ஊற்றிட்டு, இது என்ன இட்லியா இது இட்லியா இது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எங்களுக்கு அறவே பிடிக்கவே இல்லை, சுத்தமாக செட்டே ஆகலைங்க. இதில் பல பேர் உங்களுக்கு யாருக்காவது இது மாதிரி அனுபவம் இருந்துச்சா, இல்லை நல்லா இருக்குமா, இல்லை எனக்கு தான் நல்லா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் ஷூருங்க, இது மாதிரி இனிமேல் நம்ம அரைக்கவே கூடாது அப்படிங்கிறத மட்டும் நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக உள்ள மாவை நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸ்ட்ராவாக நான் உளுந்து ஊற வச்சு திரும்ப நான் மிக்ஸி ஜாரில் ஓட்டி திரும்ப மாவு அதில் சேர்த்து கடைசி வரைக்கும் நான் இட்லி ஊற்றாமல் தோசையாவே தான் ஊற்றி அந்த மாவை நாங்கள் காலி பண்ணணும். சரியா? இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி யாராச்சும் உங்களுக்கு இட்லி நல்லா வந்துருந்துச்சா வரலையா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.